காதை குடையாத, காதை அடைச்சிக்கும், காதில் புண்ணு வந்துடும், காதை குடையாத அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க நமக்கு அப்பப்போ புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காது குடைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தோணும். காதுங்கிறது புதன். அப்போ அந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாகும். புதன் பலவீனமாக இருக்கிறவங்க தான் காது குடைவாங்க. காது குடைச்சலாம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். காதில் சீழ்வடிகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதெல்லாம் புதன் பலவீனமாக இருந்தால் தான். அப்போ காது குடைஞ்சி புதன் பலவீனமான தாய்மாமன் உறவு பாதிக்கப்படும். ஞாபக சக்தி குறையும். படிப்பு, நினைவாற்றல் இதெல்லாம் கொஞ்சம் தடுமாறும். படிக்கிற பிள்ளைங்க காது குடைஞ்சதுன்னா அதிகமான மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ண விடாது. அதே மாதிரி கணித பாடத்திலேயும் ஸ்கோர் பண்ண விடாது. ஏன்னா புதன் கணிதத்துக்கு உரிய கிரகம். அதில் கணக்கு பாடத்துலேயும் அதிகமாக மார்க் எடுக்க முடியாது. இது மாதிரி பல தொந்தரவுகள். காது குடைஞ்சிட்டே இருந்தால் நண்பர்கள் நம்மை விட்டு விலகுவாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் காது குடையாதீங்கன்னு சொல்கிறது. காது அதுக்குரிய கிரகம் புதன். இந்த குடைதல் குடைச்ச கொடுக்கறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்குரிய கிரகம் கேது. அப்போ காது குடையும் போது எந்த கிரகம் அதிகமாக வேலை செய்யுது? புதன் பலவீனமாகிறாரு, கேது பலமடைகிறாரு. அப்போ கேது என்ன பண்ணும்? கெடுக்கக்கூடிய கிரகம். எதில் எடுத்தாலும் கவலைகள், தோல்விகள்லாம் உண்டாகும். அதனால தான் காது குடையாமல் இருக்கிறது நல்லதுங்க. பிருகத் ஜாதகம், தேவ கேரளம், மணிகண்ட கேரள ஜோதிடம், இது மாதிரி பல நூல்களில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நுணுக்கமான விஷயங்கள் அதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தாலோ, புதன் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் காது பிரச்சனை இருக்கும். அடிக்கடி அவங்க காதை குடைவாங்க. காது வலி இருக்கும். காது சில நேரங்களில் கேட்காம போகும். சில நேரங்களில் கொயிங்கன்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், அது மாதிரிலாம் வரும். ஏன்னா புதனும் கேதுவும், புதனும் செவ்வாயும் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடம்தான் காதுக்கு உரிய இடம். அதில் 3ஆம் இடத்துல 2 பாவகங்கள் சேரக்கூடாது. செவ்வாய்க்கேது, சனிக்கேது, குறிப்பாக செவ்வாய்க்கேது சேரக்கூடாது. அப்படி சேர்ந்துருந்தாலும் அவங்க காது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காதில் குச்சி எடுத்து குடையிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். 3இல் கேது இருக்கிறவங்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காது வலி, காது பிரச்சனை அப்படின்னு சில நேரங்களில் சிரமப்படுவாங்க. அதில் தவிர்க்கணும். 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் அஸ்தங்கம் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் துலா லக்னம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ குரு பகவான் போயிட்டு அஸ்தங்கமான காது பிரச்சனை வரும். குரு பகவான் கெட்டிருந்தாலும் காது பிரச்சனைகள் வரும். 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதனாகி அவர் அஸ்தங்கமானால் காதில் சீழ்வடியும். அப்போ 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் யாருக்கெல்லாம் வருவாங்க? முதல்ல பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்குரியவராக புதன் வருவார். கடக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்குரியவராக புதன் வருவார். அப்போ இந்த 2 லக்னம் அல்லது ராசிக்காரங்களுக்கு தான் காதில் சீழ்வடிகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வர்றது. அப்போ அவங்கெல்லாம் காது விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காதில் தண்ணி புகாமல் பார்த்துக்கணும். காது குடைஞ்சல்னால் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். அதுக்குன்னு உரிய ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா, அதை இஎன்டி இருப்பாங்க. அந்த நிபுணரை பார்த்து நாம் காதை சரி பண்ணிக்கணும். அதனால் இதெல்லாம் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் அப்படின்னா காது கொடுத்து கேட்ட, அதாவது முருகப்பெருமான் ஓமெனும் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொல்லும்போது காதை திருப்பி கேட்ட சுவாமிமலை முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி திருமழப்பாடி, திருவையாறு அந்த பக்கம் இருக்கக்கூடிய திருமழப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை சென்று வழிபடலாம். அப்புறம் பிரதோஷத்தன்னைக்கு நந்தி பகவான் காதில் நாம் நமச்சிவாய மந்திரம் ஓதுறோம்ல, அப்படிப்பட்ட பிரதோஷ நாட்களில் நந்தியம்பெருமானை சென்று வழிபடலாம். இதெல்லாம் காது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும், அப்படி வந்தால் நல்ல டாக்டர் கிடச்சி குணமாகறதுக்கும் வழி கிடைக்குங்க. அதனால் ஜோதிடம்ங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்முடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், நம்முடைய உடல் நலம் எப்படி இருக்கும், உடல் உறுப்புகளில் எது பலமாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், உடல் உறுப்பில் எது தாக்கப்படுவதற்கு, பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிகுறிகள், மருத்துவ அறிவுரைகள், மருத்துவ வழிகாட்டியாகவும் இருப்பது ஜோதிடம்தான். அதனால் நல்ல ஜோதிடத்தை அடிக்கடி நீங்கள் ஜோதிடம் பார்த்து கொள்வது நல்லது தாங்க.
நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அஷ்டலட்சுமி யோக நன்னாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.